ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் வச்சு ஒரு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு முழு நீள சுரக்காய் எடுத்து இப்படி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த மாதிரி கத்தியை வச்சு தோல் சீவினா அழகாக ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணியில். நான் இதில் பாதி சுரக்காய் தான் சட்னி செய்ய போகிறேன். மீதி பாதி மதியம் கூட்டு செய்கிறதுக்காக வச்சுக்க போகிறேன். அதனால் பாதி சுரக்காய் தான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சுரக்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது உள்ள சீடு சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டு கூட அரைச்சிடலாம். இப்போ பெரிய பெரிய சீடாக இருந்தால் நம்ம எடுத்து தூர போட்டலாம். இது பெரிய பெரிய சீடாக தான் இருக்குது, அதனால் நம்ம எடுத்து தூர போட்டலாம். இப்போ இது பொடிசு பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருள் வரமிளகா, தக்காளி, உளுத்தம்பருப்பு, பூண்டு, மிளகு, சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு உளுத்தம்பருப்பை மட்டும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொன்னிறமாக. பொன்னிறமாயிடுச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே மற்ற எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வரமிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்குங்க. ஏன்னா மிளகு வேறு நம்ம சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 7 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். பூண்டு, ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச மிளகையும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் சுரக்காய் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்புறம் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு ஒரு வதக்கிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.